சுமங்கலி பெண்களுக்கு உரிய ஒரு நாள் தான் வரலட்சுமி விரதம். இந்த நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்க வேண்டிய வரத்தை அருள்வாங்க. அதனால தான் அவங்கள நம்ம வரலட்சுமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் முழு மனதோட மகாலட்சுமி தாயாரை எளிமையான முறையில் வழிபாடு செய்வதற்குரிய ஒரு வழிமுறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிமுறையை பின்பற்றுறவங்களுக்கு கலசம் வச்சு வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். இந்த வழிபாட்டை செய்வதற்கு உகந்த நேரம் காலை 9:15லேருந்து 10:15 வரைக்கும். ஒருவேளை இந்த நேரத்தை நீங்கள் செய்ய முடியல, தவற விட்டுட்டிங்கன்னா மாலை 6 மணிலிருந்து 7:15 மணிக்குள்ளே வரலட்சுமி விரத வழிபாட்டை நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். கலசம் வைக்கிறவங்க அவங்க எப்பொழுதும் செய்யக்கூடிய வழிமுறையை பின்பற்றி கலசத்தை வைப்பாங்க. கலசம் வைக்காமல் புதுசாக வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. வீட்டு பூஜை அறையில் சுத்தமாக ஒரு மணப்பலகை போட்டு அதில் மஞ்சள் தடவி பச்சரிசி மாவால் கோலம் போட்டுருங்க. மகாலட்சுமி தாயாரின் ஃபோட்டோவை சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வைத்து அந்த ஃபோட்டோவை போய் எடுத்துகிட்டு போயிட்டு நிலைவாசலுக்கு கொண்டு போயிடுங்க. அதுலேருந்து நிலைவாசலேருந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. வரலட்சுமி தாயை வருக வருக அப்படின்னு மனதார வரலட்சுமி தாயை வரவேற்கணும். மகாலட்சுமி ஃபோட்டோவை வீட்டு பூஜை அறையில் நம்ம தயார் செய்து வச்சுருக்கக்கூடிய மணப்பலகையில் வைக்கணும். அதற்கு முன்னாடி ஒரு வாழை இலையை விரித்து அதில் பச்சரிசி, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், மாசிக்காய், பச்சை கற்பூரம், மாவிலை, வேப்ப இலை இந்த எல்லா பொருளையும் வைக்கணும். கலசம் வைக்கிறவங்க இந்த பொருளை தான் கலசத்திற்குள்ளே வச்சு மகாலட்சுமி தாயாரை ஆவாகனம் செய்வாங்க. அதனால் அந்த பொருட்களை நம்ம கலசத்தில் வைக்காமல் வாழையில் வச்சு வழிபாடு செய்ய போகிறோம். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் இல்லைனா கற்கண்டு வைத்து தயார் செய்யக்கூடிய இனிப்பு பொருட்களை வைக்கலாம். நமக்கு தெரிந்த மகாலட்சுமி தாயாரோட 108 போற்றுகளை சொல்லி மல்லிகைப்பூவால் அர்ச்சனை செய்யுங்க. அதே போல் சுமங்கலி பெண்களுக்கு தர வேண்டிய மாங்கல்ய செட்டு 5 இல்லைனா 7ங்கிற எண்ணிக்கையில் வச்சு இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு சுமங்கலி செட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள கோவிலில், அம்மன் கோவிலில் போயிட்டு அங்கே வரக்கூடிய சுமங்கலி பெண்கள்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கலாம். ரொம்பவே எளிமையான முறையில் இப்படி வரலட்சுமி விரதத்தை எடுக்கிறவங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருளால் அவங்க வேண்டின வரம் கிடைக்கிறதோட கலசம் வைத்து வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும்.